ஜனநாயகன் சென்சார்லாம் வந்துச்சு பாத்துருப்பீங்க. ஜனநாயகன் படம் வந்து இந்த ஜூலை மாசமே ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு படம் வந்தா பிளாக் பஸ்டர் நீ ஓடி ஜெயிக்கலாமா கூட ஒருத்தன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொக்கா அவன குஜிலி மஸ்ட் பண்ணலாமா காத்துறோம். ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினிகாந்த் வந்து பண்ணலாமா பாத்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு படமே பார்ட் 1 பீட் பண்ண கிடையாது. ஜெயிலர் 2 முடிஞ்சு போயிடும். கதை முடிஞ்சிடும். என்ன ஒண்ணு இன் கேஸ் ரஜினிகாந்த் போயிட்டு கெஞ்சனார் அப்படினா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர மத்தபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்ட் பண்ணலாம் ஒரு பிளான்ல இருக்கோம். தலைமை முடிவு பண்ணுவோம். உண்மை எப்படி ஜெயிலர் 2 நீங்க குஜிலி மஸ்ட் பண்ண போறீங்க. வாடா போடா குஜினிகாந்த். ஏண்டா டேய் பீஸ்ட் வாரிசு கோட்டு லியோன்ட்டு மொக்க குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்கும்போது தமிழ் சினிமால முதல்ல ரொபோட்டிக் பிலிம் எடுத்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல தமிழ் சினிமாவை கொண்டு போயிட்டு முதல்ல 500 கோடி தொட்டு 800 கோடி தொட்டு 75 வயசுலயும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளவு இருக்கணும். தமிழ் சினிமால உங்களால ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது, நேஷனல் அவார்டு கிடையாது, பிலிம்பேர் அவார்டு கிடையாது, சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடையாது. அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு இன்னைக்கு அவரையே குஜிலி மஸ்ட் பண்ண போறோம். குஜினிகாந்த் வாடா போடா என்னையா இது? அதுவும் இவங்க தலைமை ஏதோ ஒண்ணு இருக்கா. அந்த தலைமை சொன்னா ஜெயிலர் 2 கூட ஜனநாயகன் படம் எப்படி கேசரி, அந்த கேசரிய வந்து கிளாஷ் கூடுவாங்களாம். ஓபன் சேலஞ்சரா ஜெயிலர் 2 படம் அக்டோபர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டுமே சன் பிக்சர்ஸ் போட்டாங்க. உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா அந்த கேசரிய சூடு பண்ணி அக்டோபர் மாசம் ஜெயிலர் 2 கூட கிளாஷ் விடுங்க. யார குஜிலி மஸ்ட் பண்றாங்கன்ட்டு பாப்போம். மக்களே, ரஜினி சார ரெஸ்பெக்ட் இல்லாம இந்த சொட்டை பேசின பேச்சுக்கு இந்த சொட்டைய